வணக்கம் மக்களே, விஜி கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சங்கரா மீன் குழம்பும் வறுவலும் பார்க்க போகிறோம். இப்போது மீனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு தேவையான பொருளும் எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுக்கிட்டு இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு முடித்த உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலைக்கு அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நிறையாவே போட்டுருங்க. பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சங்கரா மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆயிடணும். அதுக்கப்புறம் தக்காளி கொட்டிக்கங்க. தக்காளி போட்டோடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டா அது சீக்கிரம் குழஞ்சிரும், நல்லா வெந்துடும். வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம். இப்போ பக்கத்தில் உலை வச்சுருக்கேன். அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. அதுக்குள்ளே பக்கத்தில் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்து அடுப்பில் வெங்காயமும் தக்காளியும் புளியும் நல்லா முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ அரிசி போட்டு முடிச்சிட்டேன், மூடி வச்சுட்டேன். இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளி பூண்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கும். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினாதான் மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். வதக்காமல் ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிளகாத்தூளெல்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டிங்கன்னா, அதாவது வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் புளியை கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், வதக்கி எண்ணெய்லாம் மேலோட்டமாக வந்திருக்கு. இப்போ புளியை ஊற்றிக்கலாம். வாயில் ஊற்றி பார்த்துட்டு மீதி இருக்கிற புளியை ஊற்றிக்கிறேன். இப்போ ரொம்ப புளிச்சிச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். நான் 2 வேளைக்கு வச்சுப்பேன். மத்தியானம் செஞ்சால் நைட்டும் வச்சுப்பேன். நைட்டுக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உப்பு எல்லாம் திட்டமாக இருக்குது. புளியெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போது மீன் வறுவலுக்கும் மீன் குழம்புக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மீன் வறுவலுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறின பிறகு அதுக்கப்புறம் வறுக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ கிளறி வச்சுட்டு பாருங்க. இப்போ தோசைகள் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. மீனை போட்டுக்கலாம். எல்லாமே சூப்பரான மீன், நடுத்தரத்து மீன், பெருசும் இல்லை சின்னதும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு கட்டியாயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்த உடனே தான் நம்ம மீனை போடணும். மீன் குழம்புக்கு நிறைய மீன் போட்டால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4-5 மீன்லாம் போட்டால் நல்லா இருக்காது. அதிகமாக குழம்பு வச்சுட்டு 4-5 மீன்லாம் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய மீன் போடுங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ மீனை போட்டுக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும். ஒரே தடவை போட்டு கிண்டி விட்டுருங்க, அவ்வளோதான். அடிக்கடி கரண்டி வச்சு கிண்டக்கூடாது, அப்புறம் உடஞ்சிரும். இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ அடுத்த தடவையும் 2வது தடவை மீன் வறுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தடவை ஒரு தடவை எடுத்துக்கிட்டேன். நான் 2 கிலோ மீன் எடுத்தேன். இப்போ போட்டுக்கலாம். உடையவே உடையாது மீன். நல்லா இருக்கு பாருங்க. இது மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வருங்க, சூப்பராக இருக்கும். சங்கரா மீன் டேஸ்ட்டே தனி தான். ஒரு மீன் ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும். நாங்கள் எப்போ எடுத்தாலும் நிறைய எடுப்போம் மீன் கறி எல்லாம்.
அடிக்கடி மீன் கறி தான் எடுப்போம். ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க, உடையாது பாருங்க, சூப்பராக இருக்கு. மீன் உடையாம இருக்கணும்னா வாணல் வச்சு வறுத்தாலும் தோசைக்கல் வச்சாலும் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா மீன் வந்து ஒட்டிக்கும், தோலெல்லாம் ஒட்டிக்கும், இப்போ சதை மட்டும் வரும், நல்லா இருக்காது. இப்போ பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்போ எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அது மேலே எடுத்து மீனை வச்சுருங்க, எண்ணெய் இழுத்துக்கும். என்கிட்ட இல்லை, நான் நியூஸ் பேப்பர் தான் வச்சுருக்கேன், நியூஸ் பேப்பர் மேலே வச்சுருவேன். சூப்பராக இருக்குது, எல்லா மீனுமே நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது. சாதம் வடிச்சாச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் வறுவல் ரெடி ஆயிட்டு இருக்கு. பாருங்க சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஆனால் சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்க, இல்லை 2 வெங்காயம் சேர்ந்து கலந்து செய்யலாம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் சேர்த்து செய்யலாம். ஆனால் பியூராக சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா அந்த குழம்பே தனி டேஸ்ட்டு தான். நீங்கள் ஒரு தடவை தனியாக செஞ்சு பாருங்கள், சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு சங்கரா மீனை. இப்போ 3வது ட்ரிப்பு நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டில் போட்டு பரிமாறிக்கலாம். சுட சுட சாதம், குழம்பு, மீன் வறுவல். இந்த மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.